ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா, இரண்டாவது தான் டிகே கார்த்திக். போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள். இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு உங்களுக்கே தெரியும். இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபலமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார் இந்த நபர். என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம், அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரண்டாவது தான் டிகே கார்த்திக். உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபலமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக். இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன், நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும். ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது சம்பந்தமாக கதைக்கிறேன். இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். நீங்களும் ஒரு பெண், தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த எஸ்கே கிருஷ்ணா டிகே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன். தயவு செய்து அது முக்கியமானது. ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள். அங்கே அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள். அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன். சரி, உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபலமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார் இந்த நபர். என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம், அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரண்டாவது தான் டிகே கார்த்திக். உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபலமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக். இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன், நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும். ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது சம்பந்தமாக கதைக்கிறேன். இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். நீங்களும் ஒரு பெண், தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த எஸ்கே கிருஷ்ணா டிகே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன். தயவு செய்து அது முக்கியமானது. ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள். அங்கே அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள். அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன். சரி.